ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேதகாண்டம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் கரு உருவாவதை பற்றி ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது எப்படி என்றால், ஆண் பெண் இருவரின் சுக்கிரம் சுரோனிதம் இது ஒன்று சேரும்பொழுது ஒத்த காலத்தில் இருவருக்கும் அது உண்டாகும் பொழுது ஆணின் சுக்கிலம் அதிகமாக இருந்தால் ஆண் பிள்ளையும், பெண்ணின் சுரோனிதம் அதிகமாக இருந்தால் பெண் பிள்ளையும் பிறக்கும். ரெண்டும் சமமாக இருந்தால் அலியாக பிறக்கும் என்று சொல்லியிருந்தார். மேலும் கருத்தரிக்குமானால் புணர்ந்த 5வது நாளன்று கர்ப்ப பையினுள்ளே ஒரு குமிழி உண்டாகும். கர்ப்பம் உருவாகிறத சொல்கிறார். அது 14 நாட்களில் தசையால் சிறிது பெருக்கும். 20வது நாளில் மேலும் அதற்கு சிறிது தசை உண்டாகிறது. 25வது நாளில் அது மேலும் சிறிது புஷ்டி அடைகிறது. 1 மாதத்தில் அதனிடம் பஞ்சபூதத்தின் சேர்க்கை உண்டாகிறது. பஞ்சபூதம் தெரியும் இல்லையா? ஆகாயம், காற்று, நீர், நிலம், நெருப்பு, அந்த பஞ்சபூதத்தினால் 1 மாதத்தில் அதனிடம் பஞ்சபூதத்தின் சேர்க்கை உண்டாகிறது. 2வது மாதத்தில் தோல் உண்டாகிறது. 3வது மாதத்தில் நரம்புகள் உண்டாகின்றன. 4வது மாதத்தில் மயிரும் புற வடிவும் உண்டாகும். 5வது மாதத்தில் காதுகளும் மூக்கும் மார்பும் தோன்றும். 6வது மாதத்தில் கழுத்தும் சிரசும் பற்களும் உண்டாகும். 7வது மாதத்தில் ஆண் மகவாயின் இனக்குறியும் உண்டாகும். 8வது மாதத்தில் எல்லா அவயவங்களும் உண்டாகி ஜீவனும் பிரவேசிக்கின்றார். அப்போ தான் ஜீவனே உள்ள போகுது. 9வது மாதத்தில் ஜீவன் சுழிமுனை என்ற நாடியின் மூலத்திலிருந்து முதுகுக்கு பின்னாடி தண்டோட இருக்கு இல்லையா, அந்த சுழிமுனை நாடி இருக்குது. கீழேருந்து நம்ம இது வரைக்கும் போகும். அந்த வரைக்கும் பூர்வ ஜென்ம கர்மங்களை நினைத்து தனக்கு புதிய பிறவி வந்ததை குறித்து துக்கித்து கொண்டே 10வது மாதத்தில் பிறக்கிறார். அது ஜீவன் அந்த உள்ளே போனோடனே அதுக்கு பூர்வ ஜென்மத்து ஞாபகம் வந்துடும். என்னென்ன பண்ணோம், என்ன செய்ய, எப்படி இருக்கணுமோ அப்படிலாம் இல்லாமல் அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு அங்கே பாவ புண்ணியத்தை மறுபடியும் கர்ப்பத்துக்கு வந்துட்டோமே, மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்து இவ்வளோலாம் கஷ்டப்படணுமேனு அப்போல்லாம் தெரியும். பிறக்கிற வரைக்கும் எல்லாம் தெரியும். பிறந்த பிறகு ஒன்றும் தெரியாது. மாயையில் மாட்டிக்க வேண்டியதான். எல்லாருக்கும் அதே விதி தான். அதுதான் சொல்கிறார். புதிய பிறவி வந்ததை குறித்து துக்கித்து கொண்டே 10வது மாதத்தில் பிறக்கிறான். எப்படி உண்டாகி 10வது மாதத்தில் எப்படி பிறக்கிறாங்கிறத பகவான் விளக்கிறார். வைனதேயா, பஞ்சபூதாத்மாகிய தேகமானது பஞ்ச இந்திரியங்களை அடைந்து 10 நாடிகளால் அலங்கரிக்கப்பட்டு பிராண, அபான, வியான, உதான, சமான, நாக, கூர்ம, கிருக, தேவதத்த, தனஞ்சயன் என்ற தசவித வாயுக்களோடு சேர்ந்துள்ளது. மேலும் அந்த சரீரம் சுக்கிலம், எலும்பு, நீர், ரோமம், இரத்தம் என்ற 6 கோஷங்களுடனும் அமைந்துள்ளது. நரம்புகளால் கட்டப்பட்டிருக்கும் ஸ்தூல சரீரத்தில், அதாவது நம்ம இந்த உடலில் தோலும் எலும்பும் மயிரும் மாமிசமும் நகமும் பிருத்திவியின், அதாவது மண்ணின் குணத்தால் உருவாகின்றன. வாயில் உண்டாகும் உமிழ்நீராகிய எச்சிலும் சிறுநீரும் சுக்கிலமும் ஊநீரும் புன்னீரும் அப்புவின், அதாவது நீரின் குணமாகின்றன. பசி, தாகம், நித்திரை, சோம்பல், காந்தின்னா அழகு முதலியவை தேயுவின், அதாவது நெருப்பின் குணமாகின்றன. இச்சை, கோபம், நாணம், பயம், மோகம், இயக்கம், சுழலுதல், ஓடுதல், கைகால்களை மடக்கி நீட்டுதல், ஒரு வினையும் செய்யாமலேயே இருத்தல் ஆகிய அனைத்தும் வாயுவின், அதாவது காற்றோட, ஐம்பூதங்கள் ஒன்று சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு இதையும் சொல்கிறார், காற்றின் குணமாகும். சப்தம், எண்ணம், கேள்வி, கம்பீரியம், சக்தி ஆகியவை ஆகாயத்தின் குணமாகும். காதுகள், கண்கள், மூக்கு, நாவு, தொக்கு, அதாவது தோல்
ஆகிய 5 ஞானேந்திரியங்கள் ஆகும். இடை, பிங்களை, சுழிமுனை என்ற 3 முக்கியமான பெரிய நாடிகளும், காந்தாரி, கஜசிம்மகி, பூழை, எச்சு, அலாபு, குரு, விசாகினி என்ற 7 நாடிகளும் சரீரத்தின் முக்கியமான நாடிகளாகும். சரீரத்தில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, அது எந்த 5 பூதங்களில் எது எந்த பூதத்தை சார்ந்தது அப்படிங்கிறத பற்றி சொன்னார். ஜீவன் உண்ணுகின்ற சாறு முதலியவற்றை மேலே சொன்ன வாயுவே அந்தந்த இடத்தை சேரும்படி செய்கிறது. வயிற்றில் அக்கினிக்கு மேல் தண்ணீரும் அந்த புனலுக்கு மேல் அன்னமும் உள்ளன. அந்த அக்கினியை வாயுவானது ஊதி விருத்தி செய்கிறது. சரீரம் முழுவதும் 3.5 கோடிக்கு மேற்பட்ட ரோமங்களும் 32 பற்களும் 20 நகங்களும் 27 கோடி கூந்தல் மயிர்களும் 1000 பலம் இறைச்சியும், அது பலம் தோலா அதெல்லாம் பழைய கணக்கு, இப்போ கிராம கிலோ இருக்கிற மாரி, 100 பலம் இரத்தமும் 10 பலம் மேதசும் 10 பலம் தொக்கும் 12 பலம் மஜ்ஜையும் 3 பலம் முக்கிய இரத்தமும் கபமும் மலமும் மூத்திரமும் முடிவாக அமைந்துள்ளன. அண்டத்தில் உள்ள எல்லாம் பிண்டத்திலும் உண்டு. பிண்டத்தில் உள்ள எல்லாம் மனித தேகத்திலும் இருக்கின்றன. உள்ளங்காலை அதரலோகம் என்றும், கணுக்காலை 7/4 உலகம்ங்கிறாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் சொல்கிறார். உள்ளங்காலை அதரலோகம் என்றும், கணுக்காலை விதலம் என்றும், முழங்காலை சுதலம் என்றும், அதற்கு மேற்பட்ட பகுதி நிதலம் என்றும், ஊறு தராதலம் என்றும், குய்யத்தை ரசாதலம் என்றும், இடையை பாதலம் என்றும், நாபியை பூலோகம் என்றும், இதயத்தை சொர்க்கலோகம் என்றும், தோலை மகாலோகம் என்றும், முகத்தை ஜனலோகம் என்றும், நெற்றியை தவலோகம் என்றும், சிரசை சத்தியலோகம் என்றும் சொல்லுகிறார்கள். திரிகோணத்தை மேருகிரி என்றும், கீழ்கோணத்தை மந்திரபர்வதம் என்றும், அந்த கோணத்துக்கு வலதுபுறம் கைலாயம் என்றும், இடதுபுறம் இமாச்சலம் என்றும், மேற்பாகம் நிஷேப முகபர்வதம் என்றும், தென்பாகம் கந்தமாதன பர்வதம் என்றும், இடது உள்ளங்கையில் உள்ள ரேகை வருண பர்வதம் என்றும் வழங்கப்படும். எலும்பு நாவலந்தீவு என்றும், மேதக சரகதத்தீவு என்றும், தசை சூசைத்தீவு என்றும், நரம்பு கிரௌஞ்சத்தீவு என்றும், தொக்கு சான்மலித்தீவு என்றும், ரோமத்திரள் பிளட்சத்தீவு என்றும், உகிர் புஷ்கரத்தீவு என்றும் வழங்கப்படும். எல்லாம் இந்த உலகத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, உலகத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதேமாரி அதெல்லாம் இந்த உடம்புல எங்கெங்கே எது இருக்குது அப்படிங்கிறது விளக்குறார்கள். மூத்திரம் உப்புக்கடல் என்றும், நீர் பார்க்கடல் என்றும், கபம் சுராசிந்து என்றும், மஜ்ஜை நெய்க்கடல் என்றும், வாய்நீர் கருப்பஞ்சாற்று கடல் என்றும், இரத்தம் தயிர்கடல் என்றும், வாயில் உண்டாகும் இனிய புனல் நீர் சுத்தோதக சிந்து என்றும் வழங்கப்படும். சரீரத்தில் 2 சக்கரங்கள் உள்ளன. அவற்றில் நாத சக்கரத்தில் சூரியனும், பிந்து சக்கரத்தில் சந்திரனும், நேத்திரங்களில் அதாவது கண்களில் அங்காரகனும் செவ்வாய், இதயத்தில் புதனும், வாக்கில் தேவகுருவும், சுக்கிலத்தில் அசுரகுரு சுக்கிரனும், நாபியில் சனியும், முகத்தில் ராகுவும், காலில் கேதுவும் உள்ளனர். மனித உடலில் 14 உலகங்களும், சப்த குலாசலங்களும், தீவுகளும், நவகிரகங்களும் இருக்கும் வகையே மேலே சொன்னேன். எல்லாம் இந்த உடலே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு இடத்த குறிக்குது அப்படிங்கிறது, எந்தெந்த இடத்த எதை ஆளுது எது குறிக்குது அப்படிங்கிறத சொன்னார். ஜீவன் கர்ப்பவாசம் செய்யும்போது தானே அந்த ஜீவனுக்கு ஆயுள் இவ்வளவுதான் என்றும், இன்ன வித்தை இவ்வளவுதான் என்றும், கோபம் யோகமும் போகமும் இவ்வளவுதான் என்றும், இன்ன சமயத்தில் இன்ன விதமாக மரணம் உண்டாகத்தக்கது என்றும் பூர்வ கர்மா அனுசாரத்தை அனுசரித்து பிரம்மன் விதித்து நிச்சயித்து விடுகிறான்.
எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நம்மளால் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நம்மளால் பண்ணுறது இல்லைன்னு ஒன்றும் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இருந்தோ தர்மப்படி நியாயப்படி என்ன பண்ணணுமோ அதை கர்மங்களை பண்ணணும். அந்தந்த அந்த இப்போ ஐம்புலன்கள்லாம் இருக்கு இல்லையா, எது எதுக்கு தேவையோ அதை அதுக்காக பயன்படுத்தணும். நல்லதையே பார்க்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே கேட்கணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த இதெல்லாம் இதுக்கெல்லாம் தான் இந்த அவயவங்கள்லாம் இது பண்ணியிருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு தேவர்களை குறிக்குது, ஒரு நவகிரகத்தை குறிக்குது. என்ன அண்டத்தில் உள்ளெல்லாம் இந்த பிண்டத்தில் இந்த உலகத்தில் இருக்குங்கிறது அதை சுட்டி காட்டி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு சொல்லுகிறார். மேலும் சொல்கிறார், பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.